குட்டி தெய்வங்களும் காலணி தயாரிப்பவரும். புக் பாக்ஸால் மறுமுறை கூறப்பட்டது. பீட்டர் ஷூமேக்கர் கடின உழைப்பாளியாகவும் கிராமத்தில் எல்லோரிடத்திலும் அன்புள்ளவராக இருந்தாலும் அவருக்கு போதிய வருமானம் காலணி தயாரிப்பில் கிடைக்கவில்லை. குளிரும் பனியுமாக இருந்த இந்நாளில் பணியிடத்தில் அவரிடம் பாக்கி இருந்தது ஒரே ஒரு காலணி தயாரிக்க தேவையான தோல் மட்டும்தான். பீட்டர் அன்று மாலை விலை மதிப்பற்ற அந்த தோலை கருத்துடன் வெட்டி மறுநாள் காலை அதனை ஒன்றாக சேர்த்து தைப்பதற்காக பத்திரப்படுத்தினான். அடுத்த நாள் காலை சூரியன் உதித்தது. பீட்டர் தன் பணியை துவங்க தயாரானான். அங்கே மேஜை மேல் மிகவும் அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஜோடி காலணிகளை கண்டு வியந்தான். என்ன அதிசயம் என்று பீட்டரின் மனைவி செசிலியா கூறினாள். இருவரும் உடனே அந்த காலணிகளை கடையின் முன் விற்பனைக்காக காட்சிக்கு வைத்தனர். விடுமுறை கால விற்பனை அப்பொழுதுதான் துவங்கியிருந்தது. அதிர்ஷ்டவசமாக அந்த காலணிகள் மிகவும் கராரான மிஸ் ஸ்னிக்கின்ஸ்க்கு கச்சிதமாக பொருந்தியது. எனவே அவர்களுக்கு தாராளமாக பணம் கொடுத்தார். அந்த பணத்தில் பீட்டர் 2 காலணிகள் செய்ய தோல் வாங்கினார். அன்று மாலையும் பணியை துவங்கி தோலை வெட்டி எடுத்து துண்டுகளை மேஜை மீது வைத்துவிட்டு உறங்கச் சென்றார். நல்ல வடிவம் கிடைக்கும் என்று எண்ணி காலணிகளை பற்றி கனவுடன் உறங்கிவிட்டார். அதிகாலையில் விழித்து பார்த்தபோது மீண்டும் மேஜை மேல் அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட 2 ஜோடி காலணிகள் இருப்பதை கண்டார். அருமையாக இருந்ததால் வாடிக்கையாளர்களிடம் இது உடனே விற்று போனது. இப்பொழுது பீட்டரினால் 4 ஜோடிகளுக்கு தேவையான தோலை வாங்க முடிந்தது. இந்த மாய வியாபாரம் சிறிது காலம் நடந்தது. ஷூமேக்கர் இப்பொழுது ஒரு நல்ல காலணி உற்பத்தியாளர் என்று நகரத்தில் பெயர் பெற்றார். பீட்டருக்கும் செசிலியாவுக்கும் நாட்கள் இனிமையாக சென்றது. ஒரு நாள் செசிலியா, இப்படி நமக்கு தொடர்ந்து உதவுவது யார் என்று வியந்தார். பீட்டர், இன்று இரவு மறைந்திருந்து என்ன நடக்கிறது என்று பார்த்துவிட வேண்டியதுதான் என்று அறிவித்தான். அவ்வாறே செய்தார்கள். சரியாக நடு இரவில் 2 சிறிய குட்டி தெய்வங்கள் மெதுவாக வந்து பணியினை துவங்கின. விரைவாக அருமையான காலணிகளை செய்து முடித்தன. அவைகள் கசங்கிய உடை அணிந்திருந்தன. அவைகளுக்கு காலணிகள் கூட இல்லை. விடிவதற்கு முன் அவைகள் பல ஜோடி காலணிகளை அடுத்த நாள் விற்பனைக்கு தயார் செய்துவிட்டு விரைந்து சென்றுவிட்டன. பீட்டரும் செசிலியாவும் அவைகளை நன்றியுடன் நோக்கி இந்த கடுங்குளிரிலும் கடுமையாக உழைப்பதை நினைத்து கவலை கொண்டனர். எனவே பீட்டர் 2 ஜோடி குட்டி காலணிகளையும் செசிலியா அவைகளுக்கு 2 குளிர் உடைகளையும் செய்ய ஆரம்பித்தாள். கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள் மாலை தோல் துண்டுகளுக்கு பதிலாக சிறிய காலணிகளையும் குளிர் உடைகளையும் வைத்துவிட்டு மீண்டும் ஒளிந்து கொண்டனர். நடு இரவில் குட்டி தெய்வங்கள் எட்டி பார்த்து உள்ளே வந்து அந்த உடைகளையும் காலணிகளையும் நொடியில் அணிந்து கொண்டன. அவைகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நடனமாடியபடியே சிரித்து சிரித்து ஜன்னலுக்கு வெளியே சென்று விட்டன.
பின்னர் அவைகள் யார் கண்களிலும் படவே இல்லை. பீட்டர் தொடர்ந்து காலணிகளை செய்து வந்தார். அவரும் செசிலியாவும் மகிழ்வுடன் திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தனர். குட்டி தெய்வங்களும் அவ்வாறே இருந்தன.